சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி. ஆண்டவரே, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களுமே உறுதியான விசுவாசத்திற்கு வல்லமையான ஆயுதங்களாக நாம் உரிமை பாராட்ட வேண்டும். இதுவே ஆதி சபைகளின் அனுபவமாக காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23லிருந்து 31வது வசனம் வரை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் ஊக்கமாக பற்றி கொண்டார்கள். நாம் நம்மை ஊக்குவிக்கும்படியாக கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம் மத்தியில் அவருடைய உண்மையின்படியே வாக்குகளை நிறைவேற்றும்படி கிரியை செய்வார். ஆதி விசுவாசிகள் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள். தேவன் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவதை பார்க்கின்றோம். நடந்த இவைகள் எல்லாம் முன் அறிவின்படியே நடக்கிறது என ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் சத்ருவுக்கு தீங்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை, விரும்பவில்லை. ஜனங்களுக்கு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லும்படி ஜெபித்தார்கள். ஜனங்கள் நம்மை எதிர்க்கும்போது நாம் பழிவாங்க அல்ல, முழு தைரியமாக வசனத்தின்படி சொல்லும்படி ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். அர்த்தத்தோடும் பாரத்தோடும் எப்பொழுதாவது அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சிறு சிறு காரணங்களுக்காக கூட தேவனே உதவி செய்யும், வாயையும் நாவையும் தொடும் என்று நம் இருதயத்தில் சொல்லும்போது நாம் அறியாத விதத்தில் தேவன் கிரியை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஊக்கமான ஜெபம் இன்னொரு ஆவிக்குரிய ஆயுதமாகும். சாதாரண ஜெபம் அல்ல, பிரசவ வேதனையான பாரமான ஜெபம். நாம் இப்படியாக ஜெபிக்க சில நேரங்கள் உண்டு. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் பலவிதமான பாடுகளில் அகப்படுவர்களுக்காகவும். இதேபோல் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் மற்றும் எதிர்கால ஊழியங்களை காண்கிறார்கள். இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பதில் கிடைக்கும் வரை கர்ப்பவேதனைப்பட்டு ஜெபிக்கிறார்கள். தேவ சித்தத்தை தனிப்பட்ட மற்றும் ஊழியங்களிலும் அறிந்து கொள்கிறார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம். அவர்களின் ஊக்கமான ஜெபம் தங்களை துன்பப்படுத்தினவர்கள் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்றில்லை, தேவ கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளாக வேண்டும் என்றில்லை, சிறைச்சாலை தலைவன், சேவகர்கள் எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என ஜெபித்தார்கள். தங்கள் ஜீவனையும் பாராமல் பாடுகளை சுமந்து ரட்சிப்பை நிறைவேற சிறைச்சாலையில் பிரயாசப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் சத்ரு பல ஆயுதங்களை நமக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்து அவைகளை முறியடிப்பார். ஆகவே தேவ ஊழியராய் பிசாசின் தந்திரங்களை நாம் மிக நுட்பமாக அறிய வேண்டும். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நாம் பங்கு அடையாதபடி தேவ ஜனங்கள் மத்தியில் ஆவிக்குரிய வறட்சியையும் தேவ ஊழியர்கள் மத்தியில் பலவீனங்களையும் கொண்டு வருவான். நாம் ஆவிக்குரிய ஆயுதங்களை அறிந்து சரியான விதத்தில் பயன்படுத்தி இந்த யுத்தத்தில் சத்ருவை முற்றிலும் தோற்கடிப்போம்.